வெல்கம் டு பயோதுளி. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாராசிட்டிக் அடாப்டேஷன் ஆஃப் லீச். அதாவது இந்த லீச்சுங்கிற அட்டைப்பூச்சி எப்படி அனிமல்ஸோட உடம்புல ஒட்டி பிளட்டை வந்து சக் பண்ணுது அப்படின்னு பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பிளட் இஸ் சக்டு பை பாரிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாரிங்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோடைய தொண்டை. ரத்தத்தை வந்து எது வழியா அது சக் பண்ணுது அப்படின்னா அதோடைய தொண்டை வழியா சக் பண்ணி எடுக்குது. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பாருங்க, anterior and posterior ends of the body are provided with sucker by which the animals attaches itself to the body of the host. அதாவது அது பாடியோட anterior and posterior end, அந்த ரெண்டு எண்ட்லயுமே அதோடைய உடம்புல முன்னாடியும் பின்னாடியும் அந்த சக்கர் இருக்கும். அந்த சக்கர் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, கவனிங்க, அனிமல்ஸோட உடம்புல அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு, டைட்டா இறுக்கமா அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்க, லீச்சோட மவுத்ல பாத்தீங்கன்னா 3 ஜாஸ் இருக்கு. அந்த ஜாஸ் வழியா நம்மள அது ஸ்கின்ன கடிக்கும் போது ஹோஸ்டோட ஸ்கின்ல வந்து என்ன மாதிரியான ஒரு ஊண்டு இருக்கும், ஒரு காயம் தழும்பு இருக்கும் அப்படின்னா ஒயில் ஷேப்ல ஒரு தழும்பு இருக்கும். ஏன்னா அட்டைப்பூச்சியோட மவுத் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் குட்டியா வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க, இதுதான் அதோட மவுத்னா அதோடைய மவுத்ல பாத்தீங்கன்னா 3 ஜாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஜா இப்படி இருக்கும். ஓகேவா? இது கடிக்கும் போது நமக்கு என்ன மாதிரியான அந்த தழும்பு ஊண்டு வரும்னா, அந்த பாருங்க இங்க நான் வரையில பாருங்க ஒய் ஷேப். இப்ப தெரியுதா? இந்த மாதிரி ஒய் ஷேப்ல நமக்கு அந்த ஸ்கேர் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இதுல பாருங்க, லீச்சோட சலைவரி கிளான்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னா ஹிருடின் கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா ரத்தத்தை உறைய விடாம பாத்துக்கும். ஏன்னா ரத்தம் உறைஞ்சு போச்சுன்னா அதால என்ன பண்ண முடியாதுன்னா கண்டினியூவா பிளட்டை வந்து சக் பண்ண முடியாது. லிக்விடா இருந்தாதான் அதால கன்சியூம் பண்ண முடியும். அது வந்து உறைஞ்சு போச்சுன்னா அதால கன்சியூம் பண்ண முடியாது. அப்ப அந்த ஹிருடின் என்ன செய்யும்னா ரத்தத்தை வந்து டஸ் நாட் அலோவ் த பிளட் டு கோயாகுலேட், ரத்தத்தை உறைய விடாம பாத்துக்கும். அதனால அதுக்கு என்ன கிடைக்கும்னா கண்டினியூஸா அந்த பிளட் சப்ளை கிடைக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், பாரபோடியா அண்ட் சீட்டே ஆர் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். மில்லிபேர்ட், சென்டிபேர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதோடைய உடம்போட அடிப்பக்கம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா ஒரு ஹேர்லெக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒண்ணு இருக்கும், ஒரு மாதிரி கோன் ஷேப்ல இருக்கும். அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் எதுவுமே யாருக்கு கிடையாதுன்னா அட்டைப்பூச்சிக்கு கிடையாது. ஏன்னா அது பாடியில ரெண்டு அந்த சக்கர், பாடியோட ஃப்ரண்ட் சைட்லயும் பேக் சைட்லயும் ஆன்டீரியர் போஸ்டீரியர் சக்கர் இருக்கிறதுனால இந்த ஆர்கன் அதுக்கு தேவை கிடையாது. நெக்ஸ்ட் பாயிண்ட், இதுல பாருங்க, அது குடிக்கிற அந்த பிளட், சக் பண்ற பிளட் வந்து அது பாடியில எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னா கிராப். அது ஏன் கிராப்னு சொல்றோம்னா ஒரே ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதை ஸ்டொமக்னு சொல்லுவோம். ஆனா அதோடைய ஸ்டொமக் பாத்தீங்கன்னா சேம்பரா 10 சேம்பர்ல இருக்கு. அதனாலதான் அது என்னன்னு சொல்றோம்னா கிராப்னு சொல்றோம். ஓகேவா? அது சக் பண்ற பிளட் போயிட்டு அந்த கிராப்ல ஸ்டோர் ஆகுது. கிராப்ல ஸ்டோர் ஆகுற பிளட் வந்து அதுக்கு செவரல் மந்த் வந்து நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? அது வந்து அந்த ஒரு தடவை வந்து அட்டைப்பூச்சி ஃபுல்லா சாப்பிட்டுடுச்சு, ரத்தம் குடிச்சிச்சுன்னா அது செரிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளவு நாள் ஆகும்னா 1 இயர் வரைக்கும் ஆகுமா. அதனால 1 வருஷம் வரைக்கும் ஆகுறதுனால அதோடைய ஸ்டொமக்ல வந்து அந்த டைஜஸ்டிவ் ஜூசஸோ என்சைமோ என்ன பண்றது கிடையாதுன்னா செக்ரீஷன் ஆகிறது கிடையாது.